அப்ப ஒரு ஒரு ஆணோட நீங்க பழகும் பொழுது இதெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள். நாளைக்கு எத்தனையோ கேஸ்ல லவ் பண்ணிருக்கான், கூட்டிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிட்டு போனவன் அந்த பொண்ணை மயக்க மருந்து கொடுத்து அடுத்தவங்களோட புணர வச்சு அதை வீடியோ எடுத்து நடந்திருக்கா இல்லையா கேஸ்? அந்த பையனை நம்பி தானே போகுது அந்த பொண்ணு. எப்படி தன்னை பாதுகாத்துக்க முடியும்? இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப இது எப்படி கூட்டிட்டு போறான்? காதல்ங்கிற பொய்யை காட்டி. அப்ப எது உண்மையான காதல் எப்படி தெரியும்? ஒருத்தன் பொய்யா காதலிக்கிறானா உண்மையா? நீங்க பொய்யா காதலிக்கிறான்னு சொன்னாவே நீங்க சாதியத்தை தூக்கிட்டு வரீங்களே. இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. பொய்யா காதலிக்கிறான்னு ஒருத்தனை சொன்னீங்கன்னா சாதியத்தை தூக்கிட்டு வராங்க. இந்த சாதிக்காரங்கிறனாலதான் பொய்யா காதலிக்கிறாங்க. எந்த சாதியா இருந்தாடா பொய்யா காதலிக்கிறான், பொய்யா காதலிக்கிறான். நாடக காதல்ன்றாங்க. அந்த நாடக இங்க பாருங்க, அந்த நாடக காதல்ங்கிற ட்ரெண்ட் வந்து ஒரு சமூகத்தின் மீது திணிக்கப்படுகிறது. அதுவும் தப்பு. நாடக காதல் எல்லாரும் தான் பண்றான். எல்லாம் இன்னைக்கு கிளப்புக்கு கூட்டிட்டு போறாங்க, பசங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிடுறான், ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்றான். இதெல்லாம் நாடக காதல் தான். அவன் என்ன கல்யாணம் பண்ண போறான் அந்த பிள்ளையில? அவன் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு அந்த பிள்ளைய கழட்டி விட்டுட்டு வேற அவன் தான் போய் கல்யாணம் பண்றான். அவன் வீட்டுல பாக்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்றான். அவன் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. 200 வருஷமா ஆம்பளை மாறலைங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பளை தன் பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தானோ அப்படிதான் இருக்கான் ஆம்பளை. பெண்களை தான் மாத்தி விட்டான். பெண்களை தான் நீங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதுதான் உங்களுக்கு சுதந்திரம், அதுதான் உங்களுக்கு சுதந்திரம் குழப்பி விட்டான். இன்னைக்கு வரைக்கும் இவங்களை பாருங்க, சுதந்திரம் எல்லாம் பேசுவாங்க. அவங்க வீட்டு மனைவிகளை அவன் எப்படி நடத்துறான்னு போய் பாருங்க. தாலி போடக்கூடாதுமா, அவன் வீட்டுக்கு தாலியில போட்டு மாங்கல்ய பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. பல பேர் வீட்டுல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதான் சொல்றேன், ஆம்பளைங்க மாறல. ஏன்னா மாற மாட்டோம். ஏன்னா இது நம்மளோட சைக்காலஜி. ஆம்பளை தனக்குன்னு ஒருத்தினா தனக்குன்னு ஒருத்தின் தான் நினைப்பா. நமக்கு பொசசிவ்னஸ் இருக்கணும். அந்த பொசசிவ்னஸ் இருந்தாதான் நம்ம ஆம்பளை. அப்படி இருந்தாதான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பொசசிவ்னஸே இல்லாத ஒரு ஆம்பளைனா குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு தன்மை. அந்த தன்மையில நம்ம இருக்கோம். பெண்களுக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையில அவங்க இருக்கணும். பெண்கள் வந்து ஒருவனை வந்து அணுகுவதற்கு முன்னாடி அச்சப்படணும். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது தெரியாது உங்களுக்கு. அச்சப்படுங்க, பயப்படுங்க. ஒரு ஆம்பளை ஒருத்தவங்களோட போறது வருது ரொம்ப சாதாரண விஷயம், டேக் இட் ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டு போகாதீங்க. அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப அதை உணருங்க. அவன் ட்ரெயின்ல தள்ளி விட்டு கொள்ளலாம், அவங்களை கற்பழிக்கலாம், என்ன வேணாலும் செய்ய முடியும் அவனால. பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு பாதி ரேப் கேஸ்ல விக்டிமான பெண்கள் வந்து நல்ல கவனிங்க. ஏமா நீ அந்த இடத்துக்கு போனேன்னு கேட்டு பாருங்க. உன்னை ரேப் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்ற, ஏமா அந்த இடத்துக்கு போனேன்? எவனாவது ஒருத்தன் நம்பி போயிருப்போம். எதுக்கு நம்புறீங்க? அவன் என்ன மாமனா மச்சான நம்புறது? யாரையும் நம்பாதீங்க. பெத்தவங்களை மட்டும் நம்புங்க. பெத்தவங்களை மட்டும் நம்புங்க. அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. எங்கேயாவது பெண்கள்லாம் ஒன்னா வெளியில போகணும் வரணும்னா கூட்டமா போங்க. பெண்கள் மட்டும் கூட்டமா போங்க வாங்க. சோ இந்த நடைமுறைகளை நீங்க உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். கையில ஒரு பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி தற்காப்பு ஆயுதங்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல் போய் மாட்டிக்கிட்டாங்க கூட உங்களை தற்காத்து வெளியில தப்பித்து வருவதற்கு ஒரு விஷயத்த கத்து வச்சுக்கோங்க. ஏதாவது வைக்க முடியுமா வச்சுக்கோங்க. கையில அந்த பெப்பர் ஸ்ப்ரே, இந்த மாதிரி அந்த ஸ்டன் கன் இதெல்லாம் வந்து அலௌடு தான். அதே போல இந்த எலக்ட்ரிக் ஸ்டன்னர் எல்லாம் வந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு விக்கிறாங்க. அமேசானு இந்த மாதிரி எல்லாம் விக்கிறாங்க.